ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா, இந்த யூடியூப்ல வைரல் ஆகிறத ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதுக்காக எந்த விஷயம் வேணால் பண்ணுறாங்க, எந்த லெவலுக்கு வேணால் எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. அப்படி அந்த மாதிரி நிறைய பேர் சுற்றி திரிகிறாங்க. அதை அவனை வளர்த்து விடுறதை பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் மீடியா தான். ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மீடியா ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் தேவையில்லாத கண்டென்ட் அதை உருவாக்கி அவனை பெரிய ஆளாக்கி விட்டு வியூஸ்க்காக எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எடுத்து மீடியாவில் கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு ஒரு தருதலை ஏதோன்னு சொல்லிட்டு சுற்றி திரியிறான், ஒரு பொய்யை பேசி சுற்றி திரியிறான். அவனை பற்றி எடுத்து போட்டு மக்கள் மத்தியில் அதை ஒரு வைரலாக்கி ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறதை பார்த்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனும் தொடர்ந்து அந்த ஃப்ராடை வீடியோ எடுத்து போட்டு அவனை வைரலாக்கி விட்டு ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆமாங்க, அந்த வகையில் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செலிபிரிட்டி கலையரசன்கிற சொல்லிட்டு ஒரு அகோரி, செலிபிரிட்டி அகோரி. இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போனாலே இந்த தருதலையோட வீடியோ தான் வருது. யூடியூப்குள்ளே போனாலே ஷார்ட்ஸு வீடியோஸு எல்லாமே இவனோட தான் வருது. அது ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிற சேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து போடும்போது நிறைய மக்களை ரீச் ஆகுது. திரும்ப திரும்ப இதே தான் வந்துட்டு. இதே மாதிரி அந்த சில யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவனை வீடியோ எடுத்து போட்டே இருக்கிறாங்க. அதை வீடியோலாம் பேசும்போதே தெரியுது ஃப்ராடு, இது எப்படி சாத்தியமாகுது? மண்ணை தங்கமாக்கி காட்டுற அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியுமா? சரி பண்ணி காட்டு அப்படின்னா அது மீடியம் என்ன சோதிக்க வந்திருக்கீங்க, நீங்க உங்க முன்னாடி பண்ண முடியாது, எங்க போய் பண்ணுவேன், பண்ணி யாருக்கு கொடுப்பீங்க? சரி மீடியம் முன்னாடி பண்ண வேண்டாம், கேமராலாம் ஆஃப் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி பண்ணி காட்டுறியா? இல்லை, இதுக்கு வேற இவனுக்கு வக்காலத்து வாங்க இவனோட ஒய்ஃப் வேற. அப்புறம் அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ சாமியார் ஆகிறது அகோரி ஆகிறது ஒரு பிஸ்னஸ். அதுல அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. இப்போ ஆல்ரெடி சாமியார் இருக்கிறவங்க ரஜினி எம்எல், அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க இவனை பேச, இவங்க இவங்க ஃபேமிலியோட சேர்ந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துட்டு அவங்கள பேச மாற்றி மாற்றி பேசிட்டாங்க. அடுத்து இவன் சொன்னது, கலையரசன் சொன்னது, காளி நான் நிர்வாணமாக பார்த்தேன், எனக்கு காட்சி தந்தாங்க, இவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்களாம். இவர் எக்ஸாம்பிள் இருக்காரு, இறைத்தன்மை அடையறதுக்கான எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. அந்த டைம்ல காளி நிர்வாணமாக காட்சி தந்தாங்களாம், இவனோட இறைத்தன்மையை சோதிக்க. இவனுக்கு அது தெரிஞ்சிருச்சான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அவனோட நிலையிலேருந்து மாறாம ஸ்டெடியா இருந்ததுனாலதான் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி அகோரி பட்டம் வாங்கியிருக்காரு. யூனிவர்சிட்டியில அகோரி பட்டம் கிடைச்சிருக்கு. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடலாம், என்னென்ன வருதோ தட்டி வீசுறான். அதையும் எடுத்து அது ஒரு கண்டென்ட் ஆக்கி இவனுக்கு வியூஸுக்காக தட்டி விடுறானுங்க. பார்த்துட்டு சிரிச்சுட்டு போய்க்க வேண்டியதுதான், என்ன பண்றது? பைத்தியம் பார்த்தா பைத்தியக்காரனு கூட சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சேர்ந்து வாழ வேண்டியதான், சொல்றதெல்லாம் கேட்டு ஆமா போட்டு கை தட்டிட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. பிணங்கள் சாப்பிடுவோங்கிற சாப்பிட்ற அந்த எலும்பெல்லாம் சாப்பிட்டுக்காருங்க. மீடியாக்காரங்களும் வீடியோ எடுக்கிறாங்களா, அவனை வீடியோ எடுக்கும் போது நீங்க இதை பண்ணி காட்டுவீங்களா அப்படின்னா அவன் மலுப்புறாங்கிறது தெரியுது. அதையும் ஏன் ஒரு போல்டா கொண்டு வாங்க, அவனால இது பண்ண முடியலன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டு அந்த இது அதோட முடிஞ்சு போச்சு அந்த மேட்ரு. அடுத்து அவனை பத்தி வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன, மீடியாக்காரங்க அதை அப்படியே எடுத்து கொண்டு போறாங்க. யூடியூப் சேனல்காரங்க இவர் நாள் இப்படி முடியும், இதை பண்ணுவார் பண்றார்
அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. இவனால இது பண்ண முடியல, ஃப்ராடு, பொய் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கண்டென்ட் அதோட முடிஞ்சுச்சு. அதை எந்த யூடியூப் சேனல்காரனும் பண்ணல. அப்புறம் இன்னும் தலையில முடி வளர வைக்கிறதுக்கு, ஒரு ஸ்கின்னை வந்து அழகாக்குறதுக்கு, ஃபேஸ் வந்து அழகாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மந்திரம் இருக்கான். அந்த மந்திரத்தை வந்து இப்போ சொன்னாங்கன்னா தலையில வந்து முடி வளருமா. சிரிச்சுட்டே சொல்றேன் நான். இந்த ஒரு கலையரசன் இருக்கு இருக்கு அப்படிங்க. சரி பண்ணு அப்படின்னா அது ஏதோ அந்த கேமரா முன்னாடியெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்காக எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா யாருக்காக பண்ணுவேன்? சரி நிரூபிச்சு காட்டாது. ஏன் முடியாது? மந்திரத்தினால ஒண்ணு சாதிக்க முடியும் அப்படின்னா மந்திரத்தை வச்சு மந்திரத்தை கத்துட்டே போயிடலாமே, எதுவும் தேவையில்லையே. மந்திரத்தை வச்சு எல்லாமே வாங்கிக்கலாம், கஷ்டப்படவே தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல மந்திரத்தை சொல்லி எல்லாமே நமக்கு தேவையானதை வர வச்சுக்கலாம். அப்படிதான் சொல்றாங்க. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பொய்ன்னு தெரிஞ்சும் பாக்குறாங்களா, இல்ல தெரியாம நம்பித்தான் பார்த்துட்டு இருக்காங்களா மக்கள்? இதை பத்தி ஒரு கேள்வியும் கூட வரல. ஏதாவது ஒண்ணு பண்ணா உடனே அவன் மேல ஒரு கேஸ் போட, அவன் தூக்குள்ள வைக்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க. இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறான். இவன் மேல ஏதாவது ஒரு இன்னை வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு தெரியுறான்? எதுவுமே இல்லை. சும்மா யூடியூப் பேச வந்தான்னா அவனை பிடிச்சி போட்டுருவாங்க. சமூகத்தை வந்து சீரழிக்கிறானுங்க. அவன் ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு வந்து இந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டான். கண்டுக்காம விட்டுருங்க, அவனை பத்தி பேசாம விடுங்க, மீடியாவெல்லாம் அவனை பத்தி பேசாம விடுங்க, கண்டுக்காம விட்டுருங்க. கொஞ்ச நாளைக்கு பண்ணி பார்ப்பான், கத்தி பார்ப்பான், அவன் பாட்டு கத்திட்டு இருப்பான். அப்புறம் ஒண்ணும் இல்லாம அப்படியே போயிடும், அவ்வளவுதான். இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இன்னொரு அம்மா பரமேஸ்வரியா இப்படி குடிச்சிட்டே குடி சொல்லுவாங்க. அவங்கள அப்படித்தான் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு அவங்க அது சொல்வதால உண்மையில வந்து அவங்க எப்படி இருந்தாங்க என்னன்னு பூரா அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு இப்ப பிராடுத்தனம் பண்றவங்க பூரா சாமியார் ஆகினான். நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் சாமியார் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகோரி கலையரசன் சொல்றேன். குறி சொல்றதுக்கு மட்டும் காணிக்க வாங்கிக்கிறாராம். இதே சம்பாதிக்கலையாச்சு ஃப்ரீயா எல்லாரும் மக்களுக்கு சேவை பண்ணு, எதுக்கு காணிக்க வாங்குற? உன்னோட நோக்கம் வந்து சம்பாதிக்கிறது இல்லை. அகோரினா என்னன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகோரினா இந்த நான் கடவுள் படத்துல வர மாதிரி இருப்பாங்க, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து இவன் இங்கெல்லாம் பண்ற பார்த்தா அகோரிங்கிறத வந்து ஒரு டோட்டலா அதுக்கு அந்த படத்துல வந்ததுக்கும் இதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சேஞ்ச் தான். ஒரு விஷயம் கூட ஒத்து போல. அகோரி கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படின்னு கேட்டான். கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப குழந்தை குட்டியோட வாழு, கல்யாணம் பண்ணிட்டு இதையே நீ தேர்ந்தெடுக்க, கல்யாணம் பண்ணாம நீ போயிருக்க வேண்டியதானே, யாரு கேட்குறான்? கல்யாணம் பண்ணிட்டு கேவலப்படுத்துறானுங்க. அகோரிங்கிற அந்த வார்த்தையை கேவலப்படுத்துறான். நினைச்ச மரெல்லாம் வாழ்ந்துக்கலாம், அகோரிங்கிறது ஒரு வேஷம், அவ்வளவுதான். எதுக்கு இந்த பொழப்பு? யாரை ஏமாத்துற? ஏமாறுறவன் இருக்கிறான், ஏமாத்துறான். அப்படியே தான் ஆயிடுச்சு. ஒரு பிசினஸா மாறிடுச்சு. இங்க இவன் பேசுறதெல்லாம் கேட்டு அங்க காசியில ஒருத்தன் அகோரி இவனுக்கு சப்போர்ட், அதை ஒருத்தன் போய் அதை வீடியோ எடுத்து அவன் சேனல் போட்டிருக்கான். அவங்களுக்குள்ள ஒரு செயின் லிங்க், ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறானுங்க. அகோரினாலே ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட சக்தியே வந்து மௌனமா இருக்கிறது தான். அதிகமா பேச மாட்டாங்க. இவங்கிட்ட பேச்சு மட்டும்தான் இருக்கு.
அகோரிங்கிற அந்த சொல்லோட அர்த்தம் வந்து என்னங்கிறதே தெரியல. இப்போ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு அதையும் நம்ம நம்பிட்டு அதையும் பார்த்துட்டு இருக்கோம். என்னமோ பண்றானுங்க அவனுக்குள்ள ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட் மாதிரி கண்டென்ட் தான். இப்படி ஒன்று உருவாக்கி இந்த மாதிரி இரு, இப்படி ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அதை வந்து சிறப்பாக தெளிவாக பண்ணிட்டு இருக்காப்ல கலையரசன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சரி அதை பண்ணு அப்படின்னா அப்படியே மலர்த்திட்டு போயிடுறான். அதை அப்படியே இவங்களும் மீடியாவும் அப்படியே விட்டுறாங்க. அதான் அது என்னன்னா பண்ணிக்காட்டு நிரூபிச்சு காட்டு அப்படின்ட்டு கேமரா முன்னாடி சொன்னோம்னா அவனால பண்ண முடியாது அப்படின்னா அதோட முடிஞ்சு, அந்த கண்டென்ட் முடிஞ்சு போயிடும். அதனால என்ன, இவங்களும் டாட் வைக்காம ஒரு கம்மா போட்டு அதுல இருந்து மறுபடியும் இழுத்து கொண்டு போறாங்க. ஏன்னா அடுத்த ஒரு வீடியோ, அடுத்த ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அவனை வச்சு. இப்படியே எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க? மக்களுக்கு பார்த்து போர் அடிச்சிடும். அப்பதான் அவனை ஒரு இன்டர்வியூ பண்றத விடுவாங்க. அது வரைக்கும் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இவன் பேசுறான், அங்க ரெண்டு பேர் இவனை தாக்கி பேசும், இவங்க பேசிட்டாங்க, இவன் அவங்கள தாக்கி பேசும். இப்படியே தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு எப்பதான் வரும்னு தெரியல. தயவு செஞ்சு நீங்க வீடியோ எடுத்தாலும் இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப் தயவு செஞ்சு போடாது. உள்ள போனாலே உங்க கதை தான் ஓடுது. வேற எந்த விஷயம் வர்றதில்லை, உங்க கதை தான். இந்த அகோரி ஜாலரா போடுறவனுங்க இதை வீடியோ எடுத்து போட்டு இது ஒரு வைரல் ஆக்கி விட்டு, எனக்கு என்ன கடுப்புனா, வைரல் ஆக்குனா உள்ள போனாலே இவனுக்கு கண்டென்ட் தான் வருது. பார்க்க முடியல சாமி, சகிக்க முடியல. எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து போடுங்க. ஒண்ணுமில்லாம துபாக்கூரை கொண்டு வந்து உள்ள விட்டு அவன் ஆட விட்டு வேடிக்கை பார்த்து கை தட்டிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் போல, இவனை பத்தி இப்படி பேசு, இவங்களை பத்தி அப்படி பேசு. ஒரு லெவலுக்கு மேல பேச மாட்டேங்கிறாங்க. பேசுறாங்க, அவனை தாக்கி பேசுறாங்க, ஒரு லெவலுக்கு மேல பேச மாட்டேங்கிறாங்க. துபாக்கூருங்கிறது 100% தெரியும். ஒரு லெவலுக்கு பேசிட்டு அதோட விட்டுறாங்க. அகோரி சப்போர்ட்டுக்கு வேற அகோரி மனைவி வேற வந்துடுறாங்க. நல்லா நாடகம் போடுறாங்க. இதுல வேற இவனை செலிபிரிட்டியா கூப்பிட்டுறாங்க. காலேஜ்ல கோயம்புத்தூர்ல எல்லா காலேஜும் போயிட்டு வந்திருக்காராம். ஸ்பீச் கொடுக்குறாராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இவர் போகையில இவரை பத்தி கமெண்ட்ஸ் சொன்னவங்க, இவர் பேசி முடிச்சு திரும்பி வரும்போது இவர்கிட்ட சாரி கேட்குறாங்க. உங்களை நாங்கள் அப்படி நினைச்சிட்டோம், ஆனா நீங்க இப்படி இருக்கீங்க, இந்த ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களை பத்தி தெரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரா. இதையும் அடிச்சுடுறான் ஒரு வீடியோவில். இதெல்லாம் பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. உனக்கு பிடிக்கலையா, ஏன் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, உள்ள போனாலே இவனதான் வருது. யூடியூப்ல போனாலே இவன் தான், ஃபேஸ்புக்ல போனாலே இவனோட வீடியோ தான். ஒரு 10 வீடியோ தள்ளி விட்டு பாக்குறேன்னா 8 வீடியோ இவனதுதான். இதெல்லாம் நான் என்னன்னா, குழந்தைகளும் அதிகமா செல்போன் யூஸ் பண்றாங்க, அவங்களும் யூடியூப் பாக்குறாங்க. குழந்தைங்கள்லாம் இதை பார்க்கும்போது அவங்க மனசுல என்ன தோணும், என்ன நினைப்பாங்க, அதோட தாக்கம் எவ்வளவு இருக்கு என்ன, இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அவன் பொழப்புக்காக அவன் ஒன்னு உருவாக்கி அவன் பேசிக்கிட்டான். இந்த மாதிரி நிறைய தருதலை சுத்தி தெரியுது யூடியூப்ல. ஒண்ணுமே இல்லாத ஒரு கண்டென்ட் பண்ணி அதை போட்டு அது பொய்ங்கிறது தெரியுது, இருந்தாலும் பாக்குறாங்க. நிறைய அந்த மாதிரி நிறைய உருவாகிட்டாங்க. இப்ப அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய உருவாகிட்டாங்க.
அவங்களுக்கு அந்த யூடியூபர்ஸ்க்கெல்லாம் வந்து இவன் ஒரு கண்டென்ட், இவன் ஒரு தலைப்பு, இவனை வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டு வியூஸ் பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட கருத்து தான். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.